சீண்டாதே 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 ஆர்எஸ்எஸ் சீண்டாதே ஆர்எஸ்எஸ் சீண்டாதே வெளியேறு 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 ஆர்எஸ்எஸ் வெளியேறு ஆர்எஸ்எஸ் வெளியேறு சீரழித்தது போதும் சீரழித்தது போதும் நாட்டை விட்டு வெளியேறு நாட்டை விட்டு வெளியேறு பரப்பாதே 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 அவதூறு பரப்பாதே அவதூறு பரப்பாதே மார்க்சிஸ்டுகள் மீது மார்க்சிஸ்டுகள் மீது அவதூறு பரப்பாதே அவதூறு பரப்பாதே எச்சரிக்கை 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 மார்க்சிஸ்ட் கட்சி எச்சரிக்கை மார்க்சிஸ்ட் கட்சி எச்சரிக்கை மோதாதே 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 பாஜகவே மோதாதே பாஜகவை மோதாதே செங்கொடியோடு மோதாதே செங்கோயோடு மோதாதே கண்டிக்கின்றோம் 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 தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் உழைக்கும் மக்கள் உரிமைக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக போராடும் தோழரை போராடும் தோழரை எம்ஏ பேபி தோழரை எம்ஏ பேபி தோழரை காட்டு மிராண்டித்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக கைது செய்த காவல்துறையை கைது செய்த காவல்துறை டெல்லி நகர காவல்துறையை டெல்லி நகர காவல்துறை கண்டிக்கின்றோம் 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 10 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக கேரளத்தின் முன்னேற்றத்திற்காக கேரளத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட தோழரை பாடுபட்ட தோழரை அவதூறு படுத்த நினைக்கும் அவதூறுபடுத்த நினைக்கும் அவமானப்படுத்த நினைக்கும் அவமானப்படுத்த நினைக்கும் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு சிபிஐஎம் கண்டிக்கின்றோம் சிபிஐஎம் கண்டிக்கின்றோம் சிபிஐஎம் கண்டிக்கின்றோம் சிபிஐஎம் கண்டிக்கின்றோம் மோதிப்பார் 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 துணிவிருந்தால் மோதிப்பார் துணிவிருந்தால் மோதிப்பார் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் மீது எந்த ஒரு கம்யூனிஸ்ட் மீது அவதூறு குற்றச்சாட்டை அவதூறு குற்றச்சாட்டை நிரூபித்து காட்டிப்பார் நிரூபித்து காட்டிப்பார் நிரூபித்து காட்டிப்பார் நிரூபித்து காட்டிப்பார் ஆர்தட்டி சொல்வோம் நாங்கள் ஆர்எஸ்பி சொல்வோம் நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் ஆர்தட்டி சொல்வோம் நாங்கள் ஆர்எஸ்பி சொல்வோம் நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி இல்லை, மாற்றமில்லை 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 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஒருவரும் கேரள மாநிலத்தினுடைய மக்கள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய பினராயி விஜயன் வீட்டில் வந்து என்னன்னா இடி வந்து நேற்று ரெய்டு நடத்தியிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கூடிய பினராயி விஜயன் வீட்டிலும் அவர் சார்ந்த இடங்களிலும் 12 இடங்களில் இடி சோதனை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த இடி சோதனை என்பது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அவமானப்படுத்துவதற்காக அரசியல் பழிவாங்கலுக்காக நடத்தப்பட்ட சோதனை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது, குற்றம் சாட்டுகின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டித்திருக்கிறார். அதே போன்று டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நேற்று புதுடெல்லியிலே பினராயி விஜயன் அவருடைய கைதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி, பிருந்தா காரத் உள்ளிட்ட தலைவர்கள் போராட்டம் நடத்தும் போது காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக ஒரு தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபியை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டித்து இன்றைக்கு சாஸ்திரி பவன் எதிரிலே நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். இந்த கைதை குறிப்பாக பினராயி விஜயனை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மோடியும் அமித்ஷா கூட்டமும் சேர்ந்து இன்றைக்கு ஈடியை வைத்து இந்த அவதூறு நடவடிக்கை முன்னெடுத்திருக்கின்றார்கள். கேரள மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். கேரளத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். தேசமே இந்த இடி ரெய்டை கண்டித்து போராடி கொண்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பினராயி விஜயன் கைதை பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏவல் அமைப்புகளாக இடி செயல்படுவதை, சிபிஐ செயல்படுவதை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பினராயி விஜயன் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய ஜனநாயகத்தை முழுமையாக சீர்குலைத்து எதிர்க்கட்சி குரலை முடக்குவதற்கான எடுக்கக்கூடிய நடவடிக்கை. எனவே அரசியல் அமைப்பின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் பினராயி விஜயன் வீட்டில் நடந்த ரெய்டை கண்டிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 12 மணி நேரம் இடி ரெய்டு நடத்தினார்கள். அபிஷியலாக இடி வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கின்றார்கள். 12 மணி நேரம் சோதனை நடத்தி ஒரு பொருள் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கின்றது?
ஒரு அப்பழுக்கப்பட்ட தலைவர், தேசத்திற்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகளை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இடியை வைத்து, சிபிஐ வைத்து, காவல்துறையை வைத்து மோதினால் நேருக்கு நேர் மார்க்சிஸ்டுகள் சண்டை செய்வோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக ஆர்எஸ்எஸ்க்கு எச்சரிக்கை செய்து விரும்புகின்றோம். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஏன் பினராயி விஜயன் வீட்டில் ரெய்டு எடுக்கவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டிருந்தார். இந்தியா கூட்டணி எனக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியை கெடுக்கக்கூடிய வேலையை ராகுல் காந்தி கேரளத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் கேரளாவிலே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தேர்தலில் தோல்வியுற்றவுடன் காங்கிரஸ் முதலமைச்சராக வந்தவுடன் அந்த முதலமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது இங்கே ரெய்டு நடத்திருக்கின்றது. காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துதான் செயல்படுகிறது என்பதை நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு இன்றைக்கு வெளிப்படையாக மாறியிருக்கின்றது. எனவே காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை செய்ய விரும்புகிறது. கம்யூனிஸ்டுகளை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு, கம்யூனிஸ்டுகளை அழித்துவிட்டு அல்லது கம்யூனிஸ்டுகள் துரோகம் செய்துவிட்டு எப்படி இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை காக்க முடியும் என்பதை ராகுல் காந்தி சிந்திக்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இடி ரெய்டை நியாயப்படுத்துகிறாரா? இடி ரெய்டு நடந்ததை நியாயப்படுத்துகிறாரா? இப்ப முன்னாள் முதலமைச்சர், கேரள முதலமைச்சராக இருந்த விஜயன் மீது ரெய்டு நடவடிக்கை காரணம் என்ன? அந்த காரணம் அரசியல் பழிவாங்கல், இழிவான செயல். எனவே அவர் கேரள மக்களின் தலைவர். மக்கள் தலைவர் அரசியல் பழிவாங்கல் பண்ணும்போது தெருவிலிருந்து போராடுவார்கள். அது மட்டும் நான் சொல்றேன், இப்போ நீங்க இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியில ஈடிலாம் பழிவாங்க போச்சு? மக்கள் ரோடுக்கு வந்திருக்காங்களா? ஈடி வண்டி ரைடு தடுத்திருக்கிறாங்களா? ஆனால் கம்யூனிஸ்ட் மீது கை வைத்தால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை எடுப்பதுதான் எங்களுடைய பாரம்பரியம். கம்யூனிஸ்ட்ல அப்படித்தான் செய்வோம். நீ அடித்தால் திருப்பி அடி என்று சொன்னது செங்கோடி இயக்கம். நாங்கள் நேர்மையாக உழைக்கும் வர்க்கத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். தைரியமாக இருந்தா சட்ட ரீதியாக எதிர்கொள்ளு. நீ ஏன் ஈடியை பயன்படுத்துற? ஈடி யாருன்னா பிஜேபியோட ஏவல் நாயா? நீங்க பார்க்கலாம், ஈடியும் சிபிஐ சேர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி பழிவாங்கினார் என்பதை பார்க்கின்றோம். நாடு முழுக்க இதே வேலையை பிஜேபி செயல்கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிராக கேரளத்தில் மக்கள் கிளர்ச்சி நடக்கிறது. மக்கள் கிளர்ச்சியை பிஜேபி வன்முறை என்று சொல்கிறது. கிளர்ச்சிக்கும் வன்முறைக்கும் அர்த்தம் தெரியாதவர் தான் பிஜேபி கூட்டம். குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இன்றைக்கு நேரடியான சண்டை என்பது ஆர்எஸ்எஸ் எனக்கூடிய சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி இயக்கத்திற்கும் அதற்கு எதிராக சாதி ஒழிப்பு, பொருளாதார விடுதலை, வர்க்க விடுதலை போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இந்த ரெண்டு பேருக்கு தான் சண்டையே இன்னைக்கு. எனவே ஆர்எஸ்எஸ்க்கு சித்தாந்த எதிரி யார் என்றால் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளுக்கு சித்தாந்த எதிரி யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ். மக்கள் விரோத கூட்டம் எது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம். எனவே அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கை, அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறை பயன்படுத்தி வன்முறை ஏவி அழித்தொழிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். நான் உறுதியாக சொல்வேன், உலக வரலாறை பாருங்கள், இந்திய வரலாறை பாருங்கள், ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஆட்டம் எல்லாம் இங்கே வெற்றி பெறாது. நீ ஒரு வன்முறை கூட்டம், வன்முறை கூட்டத்தை ஜனநாயக சக்திகள் செங்கோடியோடு ஏந்தி போராடுவோம். லெனின் சிலையை உடைத்தால் திரிபுராவில் எல்லா இடத்திலும் லெனினோடு தான் போராட்டம் நடக்கின்றது. இன்னைக்கு நீங்க சிலைகளை மாசுபடுத்தலாம், சிலைகளை இடிக்கலாம், ஆனால் சித்தாந்தத்தை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்திய நாட்டு மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய சித்தாந்தம். குறிப்பாக இன்றைக்கு மோடி சொல்றாரு, எல்லாரும் எளிமையா இருங்க, நகை வாங்காதீங்க, பயணம் போவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கும்பல்கள் இந்திய நாட்டு மக்களுடைய உழைக்கும் வளத்தை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. இளம் பெண்கள், இளைஞருடைய உழைப்பு மலிவு விலையில் இன்னைக்கு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக, இந்த நாட்டின் வளங்கள் சூறையாடப்படுவதற்கு எதிராக, மத நல்லிணக்கத்தை சீரழிக்கக்கூடிய பாஜக எதிராக தெருவில் இறங்கி மக்களை அணி திரட்டக்கூடிய இயக்கமாக, கருத்தியல் ரீதியாக இந்திய நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தத்துவமாக கம்யூனிஸ்டுகள் இருப்பதால், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருப்பதால் ஆர்எஸ்எஸ் எங்களை அழித்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். உறுதியாக அவர்கள் அழிக்க முடியாது. கட்டாயம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்கடிக்கப்படும்.